ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம கார்த்திக் கதையில ஜூன் 25 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். சாமுண்டீஸ்வரி வீட்டுல இருக்காங்க. அப்பதான் நம்ம ரேவதி சாமுண்டீஸ்வரிக்கு போன் பண்றாங்க. சாமுண்டீஸ்வரி போனை பார்த்துட்டு, யோ இப்ப எதுக்கு ரேவதி போன் பண்றா அப்படின்னு போனை கட் பண்றாங்க. பரமேஸ்வரி ரேவதிய பார்த்து, என்னமாச்சு? கும்பாபிஷேகத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு அம்மா இன்னும் வரலையேம்மா. ரேவதி சொல்றாங்க, பாட்டி என்னாச்சுன்னு தெரியல, அம்மா போனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, மறுபடி போன் பண்ணி பாருமா, கண்டிப்பா அவ போன் எடுப்பா. கும்பாபிஷேகத்துக்கு அவ இன்னும் வரலையே அப்படின்னு எல்லாரும் என்ன கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பதான் ராஜராஜா வராரு. ராஜராஜா ரேவதிய பார்த்து, என்னாச்சு ரேவதி, ஈஸ்வரி இன்னும் வரலையா? ரேவதி சொல்றாங்க, ஆமாப்பா, அம்மா இன்னும் வரல. ராஜராஜா சொல்றாரு, சரி இரு நான் போன் பண்றேன் அப்படின்னு மீரா சாமுண்டீஸ்வரிக்கு போன் பண்றாங்க. சாமுண்டீஸ்வரி போன் அட்டன் பண்ணி, இப்ப எதுக்கு நீங்க எல்லாரும் மாத்தி மாத்தி போன் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க? ராஜராஜா சொல்றாரு, அம்மா சாமுண்டீஸ்வரி, கோவில் கும்பாபிஷேகத்துக்கு டைம் ஆயிருச்சு, நீ வரேன்னு வாக்கு கொடுத்திருக்க, வரப்போறியா இல்லையா? உன்னை எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்னமோ நான் வந்தாதான் கும்பாபிஷேகம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுறீங்க. ராஜராஜா சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி அதான உண்மை, நீ வந்தாதான் இந்த கோவில் கும்பாபிஷேகமே நடக்கும், வரப்போறியா இல்லையா? அப்ப ரேவதி போனை வாங்கி, அம்மா நீங்க எனக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க கும்பாபிஷேகத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் வரேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது கேட்டதோட ரேவதியும் சரி வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்பதான் சந்திரா சாமுண்டீஸ்வரிய பார்த்து, என்னக்கா என்னாச்சு? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, கும்பாபிஷேகத்துக்கு வரல அப்படின்னு ஒவ்வொருத்தரா மாத்தி மாத்தி போன் பண்றாங்க. எனக்கு அங்க போனாலே அந்த பரமேஸ்வரி ராஜசேதுபதிய பார்த்தாலே பயங்கரமா கோவம் வரும், நான் என்ன பண்ணுவேனே எனக்கே தெரியாது. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா இன்னைக்கு ஒரு நாள் நீ போன அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த குடும்பம் பக்கமே போக வேண்டிய அவசியமே கிடையாது. இதோட அந்த கிளவிய அப்படியே தொலைச்சு தலை முழுகிட்டு வந்துடலாம்க்கா. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும், ஆமா சந்திரா நீ சொல்றதும் ஒரு வகையில சரிதான், இன்னைக்கு போனன்னா அவளை ஒரே தெரியா தலை முழுகிட்டு வந்துடலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட சந்திரா நினைக்கிறாங்க, ஏ சாமுண்டீஸ்வரி, கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போடி, அங்க உனக்கு சரியான ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன், இங்க நீ போய் அவமானப்பட்டு தாண்டி திரும்பி வருவ அப்படின்னு சந்திரா நினைக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி சந்திராவை பார்த்து, சரி வா சந்திரா போகலாம் அப்படின்னு கும்பாபிஷேகத்துக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ரேவதி பாட்டி கிட்ட, பாட்டி கவலைப்படாதீங்க, அம்மா எனக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க, சோ கண்டிப்பா அவங்க கும்பாபிஷேகத்துக்கு வருவாங்க பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க. இது கேட்டதோட பாட்டியும் சரிம்மா அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரம் விருமன் அந்த பக்கமா பேசிக்கிட்டு போறாரு. என்னமோ சாமுண்டீஸ்வரி கும்பாபிஷேகத்துக்கு வருவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி அவ வருவா, அவளோட அம்மா அப்பா இறந்ததுக்கு இங்க உள்ளவங்க தானே காரணம், எப்படி அவ இந்த குடும்பத்துக்கு வருவா அப்படின்னு சொல்லி விருமன் பேசிக்கிட்டு போறாரு. அப்ப ரேவதி பரமேஸ்வரிய பார்த்து, பாட்டி அவனுங்கெல்லாம் பேசுறானுங்க அப்படின்னு காதுல போட்டுக்காதீங்க, அவங்க எப்படா இந்த பிரச்சனையை உண்டாக்கி கும்பாபிஷேகத்தை நிறுத்தணும் அப்படின்னு அவன்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனுக்கெல்லாம் செவி சாய்க்காதீங்க பாட்டி. பரமேஸ்வரி சொல்றாங்க, எனக்கு தெரியாத ரேவதி, அவன் அப்படிதான் அப்பையிலேருந்து இவங்க எல்லார் வாயும் அடைக்கணும் அப்படின்னா சாமுண்டீஸ்வரி வந்துட்டாலே போதும். ரேவதி சொல்றாங்க, பாட்டி நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, அம்மா அந்த வந்துட்டாங்க பாருங்க. அப்ப சாமுண்டீஸ்வரியும் சந்திரமும் வந்துகிட்டு இருக்காங்க. பரமேஸ்வரி சாமுண்டீஸ்வரிய பார்த்துட்டு அப்பதான் நிம்மதியாகுறாங்க, அப்பாடா என் மருமக வந்தாச்சு அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரிய வர பரமேஸ்வரி சாமுண்டீஸ்வரிய பார்த்து, வாப்பா வாமா சாமுண்டீஸ்வரி, இப்பதான் கோவிலுக்கே ஒரு திருவிழா கோலமே வந்திருக்கு. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஏய் போது நிறுத்து, தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாம் பேசாத, நான் என் பொண்ணுக்காக மட்டும்தான் நான் இங்க வந்தேன், உன்னோட இந்த புகழெல்லாம் கேட்கறதுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி நிக்கிறாங்க. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, என்னமோ ஒண்ணு, ஆனா இந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்துட்டியல்ல, எனக்கு அது போதும் சாமுண்டீஸ்வரி அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதும் நம்ம சந்திரா சொல்றாங்க, அக்கா இந்த இடத்துல நின்னா இந்த பொம்பளை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கும், வாக்கா போகலாம் அப்படின்னு சொல்ல பரமேஸ்வரி
சந்திராவை பார்த்து முறைக்க அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க சரி வா போகலாம் அப்படின்னு. அப்ப பரமேஸ்வரி சாமுண்டீஸ்வரிய பார்த்து ஈஸ்வரி ஒரு நிமிஷம் நில்லு, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் மாமா ராஜ சேதுபதி சாமி ஆட போறாரு. அப்ப அவர்கிட்ட போயிட்டு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கேட்கலாம். அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க ஏய் உன் புருஷன் சாமி ஆடுறத என்ன வந்து பார்க்க சொல்றியா, நான் வரமாட்டேன். அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க ஈஸ்வரி என்ன இப்படி சொல்ற, இந்த ஊர் மக்கள் எல்லாருமே அவர் சாமி ஆடுறத அப்படி பாப்பாங்க, தெய்வமா பாப்பாங்க, நீ என்ன இப்படி சொல்ற. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க உன்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஊர் மக்கள் பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு தெய்வமா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு கொலைக்காரன். அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க ஈஸ்வரி, சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க என்ன பரமேஸ்வரி கோவம் வருதா, நான் உண்மைய சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதை கேட்டுட்டு பரமேஸ்வரி அங்க உள்ள சாமிய பார்த்து இத்தனை வருஷம் ஆயிட்டு இன்னுமே அவ மனசுல உள்ள அந்த பகை போகவே இல்லை, இந்த பகை எல்லாத்தையும் மறந்து அவ எப்ப இந்த குடும்பத்தோட ஒன்னா சேர்ந்து வாழ்வா அப்படின்னு பரமேஸ்வரி சாமி கிட்ட வேண்டுறாங்க. அதுக்கப்புறம் ராஜ சேதுபதி அந்த இடத்துக்கு வராரு. ராஜ சேதுபதியை பார்த்ததோட எல்லாருமே கையெடுத்து கும்பிட்டு வாங்கய்யா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ராஜ சேதுபதி சொல்றாங்க நான் இல்லைனாலும் கோவில் திருவிழாவை எல்லாரும் சிறப்பா ஏற்பாடு பண்ணிருக்கீங்க போல, இந்த கோவில் திருவிழா முழுக்க முழுக்க சிறப்பா அமைஞ்சதுக்கு காரணமே உங்களோட பேரை கார்த்தி தான் காரணம் அப்படின்னு சொன்னதோட ராஜ சேதுபதி சொல்றாரு அவன் இருக்கான் அப்படிங்கிற தைரியத்துலதான் நான் வெளி ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தேன் அப்படின்னு ராஜ சேதுபதி சொல்றாரு. அதே நேரம் அவங்க சொல்றாங்க ஐயா நீங்க சாமி கட்டி ஆடுறத எல்லாருமே நாங்க பாக்குறதுக்காக வந்திருக்கோம் ஐயா. ராஜ சேதுபதி சொல்றாரு அதுக்கு என்ன சாமி கும்பிடலாமே அப்படின்னு ராஜ சேதுபதி இங்கேருந்து போயிட்டு சாமி கும்பிடுறாரு. அதே நேரம் நம்ம சாமுண்டீஸ்வரி ரேவதி ரோஹிணி எல்லாரும் வராங்க. அப்பதான் பரமேஸ்வரி சொல்றாங்க இது மாதிரி தாத்தா சாமி ஆடுறத எல்லாருமே எவ்வளவு ஆசையோட தெரியுமா பாப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க பாட்டி நம்மளுக்கு என்ன வேணுமோ அதையெல்லாம் கேட்கலாமா. பரமேஸ்வரி சொல்றாங்க கேட்கலாம் ரேவதி, உனக்கு என்ன விருப்பம் இருக்கோ அது எல்லாத்தையுமே அவங்க கிட்ட கேட்கலாம், எல்லாத்தையுமே அவரை சொல்லுவாரு. இது கேட்டதோட ரேவதியும் சரி பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரியும் அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப பாட்டி சாமுண்டீஸ்வரிய பார்த்து சாமுண்டீஸ்வரி உன் மனசுல உள்ள குழப்பத்துக்கும் அவர் பதில் சொல்லுவாரு கேட்டுக்கோ. சாமுண்டீஸ்வரி பரமேஸ்வரிய பார்த்து முறைக்கிறாங்க. அப்புறமா ராஜ சேதுபதி சாமி ஆட ஆரம்பிக்கிறாரு. அதே நேரம் முத்துவேல் சிவனாண்டி சந்திரா எல்லாரும் வராங்க. அப்பதான் பரமேஸ்வரி நேரா ரேவதியை பார்த்து ரேவதி உனக்கு என்னமோ கேட்கணும்னு சொன்னி எல்லாமா போய் கேளுமா. உடனே ரேவதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் கையெடுத்து கும்பிட்டு இது மாதிரி எனக்கு மனசுல ஒரு குழப்பம் இருக்கு, அது என்ன பண்றேன்னு தெரியல, நீங்க தான் சொல்லணும். ராஜ சேதுபதி சொல்றாரு இங்க பாரு நீ கவலைப்படாத, உன் நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும், நீ சரியான முடிவுதான் எடுத்திருக்க, கவலைப்படாத அப்படின்னு சொன்னதோட ரேவதி சந்தோஷமா வராங்க. அப்புறம்தான் பரமேஸ்வரி போயிட்டு 25 வருஷத்துக்கு முன்னாடி என் குடும்பத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி உனக்கு தெரியும், இன்னுமே நாங்க எல்லாருமே வேதனையோட தான் இருக்கோம், இது மாதிரி சாமுண்டீஸ்வரி இன்னுமே எங்க மேல கோவத்துல இருக்கா, அவ கோவம் எப்ப குறையும் அப்படின்னு சொல்லு. அப்ப ராஜசேதுபதி சொல்றாரு கோவம் குறையறதுக்கு உங்க மேல என்ன தப்பு இருக்கு, தப்பே இல்லாதவங்க மேல கோவப்பட்டு எந்தவித பிரயோஜனமும் இல்ல. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க எப்படி தப்பே இல்லைன்னு சொல்ல முடியும், என் அம்மாவும் ஏன் இறந்ததுக்கு இவன் தானே காரணம், எங்க அம்மா மேல திருட்டு பள்ளி போட்டது. அப்ப ராஜசேதுபதி சொல்றாரு யாரு இவ காரணமா, உன் அம்மா இறந்ததுக்கு ஒன்னும் இவங்க காரணம் கிடையாது, உங்க அம்மா இறந்தது திட்டமிட்ட சதி. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு பேரதிர்ச்சி, என்ன சொல்றீங்க. அப்ப ராஜசேதுபதி சொல்றாரு அந்த சதி என்ன அப்படிங்கிறத நீ கண்டுபிடி, உன் பக்கத்திலே உள்ளவதான் காரணம். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு செம்ம ஷாக்கு. அப்ப நம்ம பரமேஸ்வரி கேக்குறாங்க அப்ப சிவகாமி இறந்ததுக்கு நாங்க காரணம் இல்லையா. அப்ப ராஜசேதுபதி சொல்றாரு கண்டிப்பா நீ காரணம் கிடையாது, அந்த சிவகாமி இறந்ததுக்கு ஒரு திட்டமிட்ட சதிதான் காரணம், உன் கண்ணு முன்னாடியே இருக்கான் அந்த எதிரி, அவன் யாருன்னு கண்டுபிடி, நிரபராதிங்களை தப்பிக்க வைய அப்படின்னு சொன்னதோட நம்ம சாமுண்டீஸ்வரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸை நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ வேற ஒரு வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.